ரிஜுவினேஷன் அண்ட் செக்ஷுவல் ஹெல்த் அதுக்குன்னு தனியாகவும் இருக்குது. யார் எம்பிபிஎஸ் டாக்டர் யார் பிஎம்எஸ் டாக்டர் அப்படின்னு அந்த டிஃப்ரென்ஷியேஷனே இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. எல்லா சர்ஜரிஸுமே பண்ணுவாங்களாம்மா. ஆயுர்வேதாவில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சிசேரியன் பண்ணுவாங்க, நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ காஸ்மெட்டாலஜி ட்ரைக்காலஜியில் நம்ம படித்தோம் அப்படின்னா 1 மந்த்துக்கு 5 lakh 10 lakh ஸ்கோப் ஆஃப் ஆயுர்வேதா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ சேலரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளோ சேலரி வேறு வாங்கிட்டு இருக்காங்க, பிஎம்எஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து இப்போது பிஎம்எஸ் படிக்கிறதுக்கு வந்து அமௌண்ட் வந்து செலவாகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டுருங்க. இன்டர்னுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஸ்டைஃபண்ட் இருக்கும், ப்ரைவேட் காலேஜில் ஸ்டைஃபண்ட் இருக்காது. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்கள் பிஎம்எஸ் முடிச்சிட்டிங்க, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி முடிச்சிட்டிங்க. அதுக்கடுத்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் போகணுன்னாலும் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எழுதலாம். ஓன் கிளினிக் வந்து வைக்கலாம். இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஓன் கிளினிக் வச்சிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இனிஷியல் டேஸில் வந்து ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு 2 years 3 years அந்த மாதிரி கொஞ்சம் பேஷண்ட் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓரளவு பில்ட் ஆயிரும். கிளினிக் வந்து வைக்கலாம். அண்ட் நார்மலாக இருக்கிற டிசீசஸ் அந்த மாதிரி வைக்கலாம். அண்டு ஆயுர்வேதாவில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. கைனகாலஜி இருக்குது. இப்போ பிஎம்எஸ் முடிச்சுட்டு எம்எஸ் பண்ணலாம், இல்லைனா எம்டி பண்ணலாம். எம்எஸ்சில் என்னதெல்லாம் இருக்குதுன்னா கைனகாலஜி இருக்குது, இஎன்டி ஆப்தால்மாலஜி இருக்குது, அப்புறம் எம்எஸ் சர்ஜரி கூட இருக்குது. அண்ட் ஆயுர்வேதா டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் நான் போடுறேன். பண்ணலாம். அதுக்கு வந்து என்னென்ன சர்ஜரிஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ எம்எஸ்சில் வந்து இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கைனகாலஜி, ஆப்தால்மாலஜி, இஎன்டி, அப்புறம் வந்து சர்ஜரி. இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. எம்டியில் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஃபிசியாலஜி இருக்குது, அனட்டாமி இருக்குது, ஃபார்மகாலஜி, பேத்தாலஜி, ஃபொரன்சிக்கு, ஜென்ரல் மெடிசின் இருக்குது, எம்டின்னு பஞ்சகர்மா இருக்குது, சைக்காட்ரி இருக்குது, ரசாயன அண்ட் வாஜிகர்னான்னு சொல்லி ரிஜுவினேஷன் அண்டு செக்ஷுவல் ஹெல்த் அதுக்குன்னு தனியாகவும் இருக்குது ஒரு எம்டி கோர்ஸு. இந்த மாதிரி நிறையா பிஜி ஆப்ஷன்ஸும் இருக்குது. யூஜி பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் தான் கிளினிக் வைக்கலாம். இல்லைனா அடுத்து வந்து எம்டியா எம்எஸ்ஓ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ கைனகாலஜி படிக்கிறீங்கன்னா கைனகாலஜி ரிலேட்டடாக நீங்கள் வந்து கிளினிக் வைக்கலாம். அந்த மாதிரி பிஎம்எஸ் முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்சஸ் வந்து நிறைய இருக்குது. டிப்ளமோ கோர்சஸில் காஸ்மெட்டாலஜி இருக்குது, ட்ரைக்காலஜி இருக்குது, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷன், அப்புறம் இந்த பஞ்சகர்மாக்குள்ள டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, பேராசர்ஜிக்கல் மெத்தட்ஸ் உள்ள டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. ஸோ கைனகாலஜியே வந்து டிப்ளமோ கோர்ஸில் சின்ன இதுக்கு வந்து நம்ம பண்ணலாம். இதெல்லாம் கேரளாவில் வந்து நம்ம நிறைய படிக்கலாம் டிப்ளமோ கோர்சஸ்க்கு. டெர்மட்டாலஜி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது டிப்ளமோ கோர்சஸ் வந்து 1 or 2 years அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸும் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து இந்த மாதிரி காஸ்மெட்டாலஜி, ட்ரைக்காலஜி அதுக்கும் சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து இருக்குது. இப்போ காஸ்மெட்டாலஜி, ட்ரைக்காலஜியில் நம்ம படித்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக நம்ம வந்து கிளினிக் வைக்கலாம். அதுக்கெலாம் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஆனால் அது வந்து நல்ல ஒரு டாப் சிட்டிஸ் அந்த மாதிரி வைக்கலாம். சென்னை, மும்பை, பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாஸில் வச்சா நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். பிஎம்எஸ்க்கு அப்புறம் வந்து வேறு பிஹெச்சியில் வந்து ஒர்க் பண்ணலாம், மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு இல்லைனா எதுலனாலுமே ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸராகவும் நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதுக்கடுத்து போகலாம். அதுக்கும் அரௌண்ட் 40,000 அது மாதிரி ஸ்டார்டிங்கே வந்து கொடுப்பாங்க. பிஎம்எஸ் முடிச்சுட்டே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட்டில் மெடிக்கல் ஆஃபீஸராக போகணுன்னா பிஎம்எஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேறு இன்னொன்று வந்து எம்பிஏ ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிஎம்எஸ் முடிச்சுட்டு எம்பிஏ வந்து பண்ணலாம். எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். அதுவும் நல்ல ஒரு ஃபீல்டு, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம சப்ஜெக்டை காட்டிலும் நிறையா வெளியே வந்து நிறையா இருக்குது. எம்பிஏறது அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. எமர்ஜென்சி மெடிசின் அது வந்து படிக்கலாம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் ரோட்லேயே வந்து ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி அந்த இது கூட நம்ம வந்து படிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து சில ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நார்த்லலாம் வந்து யார் எம்பிபிஎஸ் டாக்டர் யார் பிஎம்எஸ் டாக்டர் அப்படின்னு அந்த டிஃப்ரென்ஷியேஷனே இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. எல்லா சர்ஜரிஸுமே பண்ணுவாங்களாம்மா. சிசேரியன் பண்ணுவாங்க, நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க, எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா சர்ஜரிஸுமே பிஎம்எஸ் டாக்டர்ஸ் வந்து நார்த்தில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கே வந்து பண்ணலாம். தமிழ்நாட்டில் தான் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து சின்ன சர்ஜரிஸ் அந்த இதெல்லாம் பண்ணிக்கலாம். மெடிசின் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். நம்ம மெடிசின் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து வைக்கலாம். வச்சுட்டு நம்மளோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் சேலரி பேக்கேஜும் நம்ம வந்து ஸ்டார்டிங் ஒரு 30-40 அந்த மாதிரி கூட எதிர்பார்க்கலாம். அண்ட் போக போக டிபெண்ட்ஸ். இப்போது 1 மந்த்துக்கு 5 lakh 10 lakh அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுற ஆயுர்வேத டாக்டர்ஸும் இருக்காங்க. 1 மந்த்துக்கு ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க.
ஸோ இட் டிபெண்ட்ஸ். அவங்க வந்து ஒரு ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணி, இப்போ வந்து போன்ஸுக்குன்னா போன் அப்படின்னு அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணி அது ரிலேட்டடாகவே போயிட்டு இருந்தாங்கன்னா அது ரிலேட்டடாக நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக கொண்டு வரதுக்கு பதிலாக இந்த போன்ஸ்க்கு பண்ணுறேன், இல்லைன்னா ஹேருக்கு வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே வந்து ஒரு கரியரில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து பிஎம்எஸ் முடிச்சுட்டு அப்புறம் வந்து இப்போ எம்டிஆர் எம்எஸ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு போயிட்டீங்க. கவர்மெண்ட் காலேஜ்னால் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். ஏஐஏபிஜிடி அப்படின்னு ஒரு எக்ஸாம் வந்து எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம நீட் பிஜி எழுதுகிறோம்ல, இந்த எம்பிபிஎஸ்க்கு வந்து நீட் பிஜி எழுதுவாங்கல்ல, அதை மாதிரி இங்கே வந்து ஆயுர்வேதாவுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி போயிட்டீங்க, கவர்மெண்ட் சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா, டாப் யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா ஸ்டைஃபண்ட் மட்டுமே 1,20,000 அந்த மாதிரி வந்து ஸ்டைஃபண்ட் மட்டுமே கொடுப்பாங்க. எப்படி எம்டிஆர் எம்எஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து 1 மந்த்துக்கு 1,20,000 அந்த மாதிரி ஸ்டைஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து டாப் காலேஜஸில், எக்ஸாம்பிள் இந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து என்ஐஏ ஜெய்ப்பூர், அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் வந்து நல்ல ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க. மினிமம் வந்து 90,000, 1 lakh, 1,20,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கொடுப்பாங்க. மாட்ரேட்டான ஒரு காலேஜில் கவர்மெண்ட் சீட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு மினிமம் 40,000 அது கொடுப்பாங்க ஸ்டைஃபண்டை. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம படிச்சுட்டே நம்மளுக்கு டிகிரியும் ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். எம்டிஆர் எம்எஸ் அந்த டிகிரியும் நம்ம கையில் இருக்கும், ப்ளஸ் வந்து ஸ்டைஃபண்டும் நம்மளுக்கு வரும். அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து எம்டிஆர் எம்எஸ். அப்புறம் வந்து இப்போது பீடியாட்ரிஷியன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதோட ரிலேட்டடாக கிளினிக் வைக்கலாம், இல்லைனா ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கோப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கோப் லைஸ் வித்தின் த பர்சன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிகிட்டே வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இன்கம் வந்து வரும். இப்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் 30s அந்த ஏஜில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து நம்ம கையில் இருக்கும், மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம கையில் இருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கரியர் ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பர்சனலாக வந்து சொல்கிறது ஆயுர்வேதா ரொம்ப நல்லது தான். எப்படின்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஏர்னிங்காக மட்டும்தான் ஆயுர்வேதா வரணும்னு கிடையாது. நிறைய பேர் வந்து டாக்டர் படிக்கிறேன், சர்வீஸ் கண்ணி வரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே நம்மளால் பண்ண முடியும், ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஆயுர்வேதாவுக்கு வந்து யார் வருவா அப்படின்னா க்ரோனிக் டிசீஸில் இருக்கிறவங்க வந்து வருவாங்க. எப்படியுமே அலோபதியில் அங்கிட்டு எல்லா இடத்துலையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் இங்கே க்ரானிக் டிசீஸ்க்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அவங்களுக்கு முக்கியமாக இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. இன்ஃபர்டிலிட்டிலாம் நல்லா ட்ரீட் பண்ணலாம் ஆயுர்வேதாவில். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வரும். ப்ளஸ் சைட் பை சைட் நம்மளுக்கு ஃபினான்ஷியலாகவும் ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு சூஸ் பிஎம்எஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. அடுத்து வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென் பை பாய்.